நிறைய பேருக்கு செடி வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா எந்த செடிக்குமே எங்க வீட்டு மண்ணு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான்லாம் ரொம்ப பிஸி, எனக்கெல்லாம் தண்ணி ஊத்தி ரொம்ப பராமரிக்க முடியாது செடிகளை, பட் செடி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் இந்த காஸ்மோஸ் பூக்கள் மட்டும்தான். நீங்க எந்த ஒரு சிரமமும் இல்லாம ரொம்ப ஈஸியா ஏதாவது ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஒரு சிறந்த தேர்வு இந்த காஸ்மோஸ் செடிகள் தான். இந்த செடி பத்தி உங்களுக்கு இதுவரை நீங்க கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்கு போலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்மோஸ் பூக்களை பத்தி தான் பார்க்க போறோம். காஸ்மோஸ் பூக்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கேனாலும் அப்படி நிறைய பூத்திருக்கும். சிங்கிளா நம்ம இந்த பூக்களை எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி கூட்டமா தான் வரும். இந்த பூக்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சம்மர் டைம்ல பூக்கக்கூடியது. இந்த பூக்கள் மட்டும் நம்ம கார்டன்ல இருந்துச்சு அப்படின்னா அது எப்பவுமே பறவைகள், தேனீக்கள், பட்டர்ஃபிளைஸ் இதெல்லாம் உங்க கார்டனுக்கு அட்ராக்ட் பண்ணும். நம்ம இந்த செடிகளை நம்ம கார்டன்ல வைக்கிறப்போ மற்ற செடிகள், நம்ம தோட்டத்துல இருக்கிற பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நிறைய நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும் நமக்கு. ஏன்னா பறவைகள், தேனீக்கள், பட்டர்ஃபிளைஸ் இதெல்லாம் அதிகமா வர்றப்போ நம்ம தோட்டத்துல மகரந்த சேர்க்கை நல்லாவே நடக்கும். ஸோ முதல்ல உங்க தோட்டத்துல வைக்கிற எதுவுமே நல்ல ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த செடிகளை நம்ம தோட்டத்துல விதைக்கலாம். இது ஈஸியா வளர்க்க கூடியதுதான். ஜஸ்ட் விதைகளை அப்படியே தூவி விட்டா போதும், நல்லா அப்படி நிறைய வளர ஆரம்பிச்சிரும். நிறைய கலர்கள்ல இந்த காஸ்மோஸ் பூக்கள் இருக்கு. பிங்க் கலர், ஆரஞ்சு, ரெட், எல்லோ, ஒயிட், மரூன் இப்படி சொல்லிட்டே போலாம். அத்தனை கலர்கள்ல இந்த காஸ்மோஸ் பூக்கள், இந்த செடிகள் நமக்கு கிடைக்கும். இது 6 அடி வர வளரக்கூடிய அழகான செடி. இதை நம்ம தொட்டியில வச்சும் வளர்க்கலாம், இல்ல கிரவுண்ட்லயும் வளர்க்கலாம். இந்த செடிகளுக்கு பயன்கள் இருக்கா அப்படின்னா அழகு தவிர இதுக்கு மெடிசினல் பெனிஃபிட்டும் இருக்கு. இது இந்த செடிகள்ல இருக்கிற பச்சையான இளம் தளிர்களை இந்தோனேஷியால சமைச்சு சாப்பிடுறாங்களாம். இதோட பூக்கள்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு விதமான டை, அந்த சாயத்தை அமெரிக்காலையும் தென்னாப்பிரிக்காலையும் கம்பளி ஊல் இருக்குல்ல, இந்த கம்பளிக்கு சாயம் ஏத்துறதுக்கு பயன்படுத்துறாங்களாம். இன்னொன்னு தாய்லாந்துல இத கணையம் தொடர்பான ஒரு நோய் இதுக்கு நல்லது அப்படின்னு சாலட்லயும் மூலிகை தேநீர்லயும் சேர்த்து எடுக்கிறாங்களாம். இந்த காஸ்மோஸ் பொறுத்த வரைக்கும் மண்ணு அவ்வளவா நல்லா இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. சாயில் அந்த அளவுக்கு மண் வளம் இல்லாததா இருந்தாலும் கூட இது எந்த ஒரு மண்ணிலையுமே வளரக்கூடியது தான். நல்ல ஒரு வெயில் சுள்ளுன்னு அடிக்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல வார்மா இருக்கிற வெதர் இருந்துச்சுனாலும் இந்த காஸ்மோஸ் செடிகள் நல்லா வளரும். அதோட வகையை பொறுத்து சில செடிகள் 18 இருந்து 60 இன்ச் உயரத்துக்கு கூட வளரக்கூடியது. இதுல இருந்து விதைகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல பூக்குறப்போ சில பூக்களை அதை விதைக்காகவே நீங்க விட்டு வச்சிடலாம். நீங்க காஸ்மோஸ் செடிகள் விதைச்சிருக்கீங்க அப்படின்னா அது வளர்ந்து பூக்குறதுக்கு 7 வாரங்கள் ஆகும் அப்படின்றதையும் நினைவுல வச்சுக்கோங்க. மெக்சிகோ மற்றும் பிரேசில் நாடுகள்ல காஸ்மோஸ் பூக்களை மலேரியா நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக ஒரு பாரம்பரிய மருந்தா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த செடியை வீக்கம், வலி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இதை எண்ணெயாவும் பயன்படுத்துறாங்க. இந்த செடியிலிருந்து கிடைக்கிற ஒரு கெமிக்கல் தோல் பிரச்சனை மற்றும் தசை வலிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இந்த சின்ன பூக்களுக்கு சமமா இருக்கிற ஒழுங்கான இதழ்கள் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல உள்ள இதழ்கள் பாத்தீங்க அப்படின்னா மற்ற பூக்கள் மாதிரி இருக்காது, எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்கும், ஒரே வடிவுல இருக்கும் இதழ்கள். காஸ்மோஸ் அப்படின்றது கிரேக்க வார்த்தை. இதுக்கு நல்லிணக்கம் அப்படின்னு பொருள். மெக்சிகோல இருக்கிற ஸ்பானிஷ் பாதிரியார்கள் இந்த சின்ன பூக்களுக்கு சமமாக வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கான இதழ்கள் அப்படின்னு பெயரிட்டாங்க. ஒழுங்கான இதழ்கள் காரணமா இந்த பூவை வளர்த்து அதுக்கு அவங்க தான் காஸ்மோஸ் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இதுல சிங்கிள், அடுக்கு அப்படின்னு இந்த பெட்டல்ஸ் இதழ்கள்லயும் வெரைட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு காஸ்மோஸ் விதைகள் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா 9894256188 இந்த நம்பருக்கு உங்க அட்ரஸை நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இலவசமா நாங்க விதைகளை அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய நோக்கம் எப்பவுமே ஹாப்பி கார்டனிங், அது மட்டும்தான். ஸோ
எங்களுக்கு கிடைக்கிற விதைகளை நாங்க உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை ரைட் டைம்ல ரீச் ஆகும். தேங்க்யூ.